ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலனாக வருகிறது. இப்ப 2 அதாவது பிப்ரவரி 3 முதல் பிப்ரவரி 9 வரை இந்த 7 நாட்கள் சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எப்படி நகர்றாரு, எந்த நட்சத்திரத்துல போறாரு, அந்த நட்சத்திர ரீதியாக நம்ம என்ன பலன்களை அடைய போகிறோங்கிறது தான் இந்த கான்செப்ட். லக்னம் என்பது நிலையானது, நமது ராசி நட்சத்திரம் என்பது நகரக்கூடியது. அதனாலதான் நம்ம லக்ன ரீதியாக பலன்கள் பொருத்தமாக இருக்கும்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, நமக்கு திசா புத்தி அந்தரம் எல்லாமே சந்திரன் வழிகாட்டுகிறார். அதனால ஒரு திசை நடக்கும் பொழுதும் சந்திரன் மதியை காட்டுகிறார், வழியை காட்டுகிறார். ஆனா லக்னம் என்பதுதான் விதியை காட்டுகிறது. அதனால நம்மளுடைய அடிப்படை யோகங்களே லக்னம் ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. லக்னம் என்றால் ஒரு முதல் இடம் என்றால் அது சிந்தனை செயல்திறன், 2ஆம் இடம் என்றால் பேச்சு, 3ஆம் இடம் என்றால் தைரியம். இப்படி 12 பாவங்களுக்கும் அடிப்படை லக்னம் தான். இந்த லக்ன புள்ளியில இன்னும் அக்யூரேட்டா எடுத்துக்கிட்டோம்னா, லக்னம் என்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து அது 12 பாவங்களுக்கும் ஒரு 12 விதமான புள்ளிகளை கொடுக்கும். இப்படித்தான் நம்ம உள்ளுக்குள்ள டெப்தா போக போக இந்த ஜோதிடமானது நமக்கு நிறைய விஷயங்களை தரும். இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு விசாகம் நட்சத்திரம், அந்த அன்னைக்கு 8ஆம் இடமான துலா ராசியில சந்திரன் போறார். 8ல சந்திரன் அப்படின்னால கொஞ்சம் 8ஆம் இடம் என்பது தடை, தோல்வி, ஒரு வலி வேதனை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், உடலை உபாதைகளை கொடுக்கும். பட் அங்க இருக்கிற நட்சத்திரமான விசாக நட்சத்திரமான குரு தான் அதுக்கு அதிபதி. அந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியான அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 2ஆம் இடம் என்பது அந்த 8ஆம் இடத்தினுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்துரும். அதனால ஒரு 50% நமக்கு பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே நேரத்துல இந்த குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்தா பரணி நட்சத்திரத்துல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப பொருளாதாரத்துக்கு அது மேன்மை. சுக்கிரன் நமக்கு 10ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூராடத்துல இருக்காரு. அப்ப 2, 10 அப்படின்ற பலன் தொழில் பலத்துக்கும் பண வரவுக்கும் வேலையில ஒரு ப்ரொமோஷன், அங்கீகாரம், வளர்ச்சி, இதுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக தமிழ். பிப்ரவரி 4ஆம் தேதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுஷம் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு, விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திர அதிபதி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு பலன் வேலை செய்யும். இப்ப நமக்கு விரைய சனியா உட்கார்ந்துருக்காரு 12ல சனி அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த சனி ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ராகுவை போல் பலன் கொடுப்பார். ராகு நம்மளுக்கு லக்னத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சிந்தனை, செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு போய்கிட்டு இருக்கும். ஏதாவது செயல் திட்டங்கள் மாற்றி செய்யலாமா, அடுத்தடுத்த ஒரு ஃபீல்டுக்கு போகலாமா, இது மாதிரியான அந்த எண்ண அலைகளுடைய ஓட்டங்கள் இருக்கும். அந்த அளவில் இதை பயன்பட்டு போயிடும். சில பேருக்கு ஒரு செலவுகள் அப்படின்ற விதத்தில் இப்போ ஒரு மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடியது, பிரயாண செலவுகள் இப்படி போயிடும். 12ஆம் இடம் என்பது செலவுகள். பிப்ரவரி 5ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். விருச்சிக ராசியில புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். இந்த புதன் அப்படிங்கிறது நமக்கு உத்திராட நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். அப்ப வேலைக்கும் அரசு பணி மற்றும் அரசு அதிகாரம் இதுல எல்லாம் எதிர்பார்த்த ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். பெரிய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு, அரசியல் ஈடுபாடுகள், வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும். நிபுண யோகம், அதாவது நம்ம திறமைக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அது நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பிப்ரவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம்.
10ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு தனுசு ராசியில். அந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 7ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா கஸ்டமர், அது திருப்திகரமாக நபர்களை சந்திக்கிறது, நம்ம வேலைகளை திருப்திகரமாக செய்கிறது அப்படிங்கிறதுல நன்மைகள் நடக்கும். அதனால உங்களுக்கு மனநிறைவு, லாபங்கள் உண்டாகும், வளர்ச்சிகள் மேம்படும். பிப்ரவரி 8ஆம் தேதி புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம். அப்போ இந்த அன்னைக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை, வளர்ச்சிகள் நல்லா இருக்கும், தொழில் பலம் கூடும். சாஃப்ட்வேரு, நகை, ஆபரணங்கள், ஃபைனான்ஸு, வாகனம் தொழிலில் இருக்கவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிசைனிங்கு, இன்டீரியர் டெக்கரேஷனு, காஸ்மெட்டிக்ஸு, பியூட்டி பார்லரு, இது மாதிரி எல்லாமே கவர்ச்சிகரமான தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லபடியாக நடக்கும், சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம். சந்திரன் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு மாறிடுறார் லாபஸ்தானத்தில். அதனால் சிறப்பாக இருக்கும், தொழில் பலம் மேம்படும். சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு அனுசரணை கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும், நன்றாக இருக்கும். மூத்த சகோதர வழி நண்பர்கள் வழி ஒரு நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதனால ஒரு மனமகிழ்வு ஏற்படும், நன்மைகள் நடக்கும். குழந்தைகளுக்கு திருமணங்கள், இது மாதிரியான விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். அடுத்த நாள் பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். 11ஆம் இடத்துல சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், இப்போ குழந்தைகளுக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி, சகோதர சகோதரி வகையிலையும் அது மாதிரியான நல்ல நிகழ்வுகள். புத்திர ஸ்தானத்துக்கு நல்ல நன்மை தரும். இப்போ வந்து குழந்தை பிறப்புக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல நாளாக அமையும். கோவில் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தாயாரினுடைய அனுசரணை, ஆதரவு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பாசம், நேசம் பகிர்தல், இன்பகரமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு அச்சாரமான நாளாக அமையும். இப்படி 7 நாள்லையும் நட்சத்திர ரீதியாக நம்ம பலனை பார்த்தோம். இதே நம்ம ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உபநட்சத்திரம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஏன்னா ஒரு லக்னத்தில் 2 மணி நேரம் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆளுமை செய்யும். அதனால நம்ம ஒரு லக்னத்தில் பிறக்கிறோன்னா அந்த 2 மணி நேரத்தில் 30 டிகிரியில் எந்த டிகிரியில் பிறந்திருக்கோங்கிறத கணக்கெடுத்து 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரங்களை கணக்கெடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அதிகாரிகள் தான் நம்மளை வந்து 12 பாவத்துக்கும் விதி கொடுப்பனையை தீர்மானிக்கிறது. அப்போ ஒரு கடன் அப்படின்ற பாவத்துக்கு எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய நிகழ்வின் மூலமாக தான் நமக்கு கடன் கிடைக்கும், வேலை கிடைக்கும், சர்வீஸ் தொழில் பண்ணலாம். அது மாதிரி தான் தொழில் கிரகம், அது மாதிரி தான் பணவரவு கிரகம். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்ததுக்கு நன்மை பண்ணுறதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும், கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும். இது வந்து இந்த சிஸ்டத்தில் போட்டு உபநட்சத்திர கான்செப்டை எடுத்துட்டா அக்யூரேட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமுஸ். நன்றி, வணக்கம்.